உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸின் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து அந்த ஒட்டுக்கேட்பு கருவி போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிப்துல்லா. வணக்கம். மேலும் விவரம். கடலூர் மாவட்டம் விருதாசலத்தில் பாமக ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் தனது வீட்டில் தனது இறக்கைக்கு அடியில் விலை உயர்ந்த அதிநவீன ஒட்டி கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்ததாக டாக்டர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை அந்த கூட்டத்தில் வைத்திருந்தார். இந்த நிலையில் அந்த ஒட்டு கேட்கும் கருவி குறித்து தனியார் துப்புரியும் நிறுவனத்துடன் டாக்டர் ராமதாஸ் ஒட்டு கேட்கும் கருவி சம்பந்தமாக புகார் அளித்திருந்தார். புகார் அளித்தன் பேரில் துப்புரியும் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகள் தைலாபுரம் தோட்டத்தில் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் ஒட்டு கேட்கும் கருவி இருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த ஒட்டு கேட்கும் கருவியை சென்னைக்கு எடுத்து சென்று ஆய்வு செய்தனர். மேலும் ஒட்டு கேட்கும் கருவி சம்பந்தமாக பாமக சார்பாக சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் சைபர் கிரைம் டிஎஸ்பி தினகரன் தலைமையிலான கிளிநூர் போலீசார் மற்றும் தொழில்நுட்ப உதவி ஆய்வாளர் ஆகியோர் இணைந்து டாக்டர் ராமதாஸ் இல்லத்தில் தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு மேலாக தொடர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் டாக்டர் ராமதாஸிடம் தொழில்நுட்ப உதவி ஆய்வாளர் வீட்டில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஊழியர் மற்றும் உதவியாளர்களிடம் விசாரணை நடத்தினார். மேலும் போலீசார் ஒட்டு கேட்கும் கருவி வந்த பிறகே மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என ராமதாஸ் தரப்பினரிடம் தெரிவித்த நிலையில் இந்த நிலையில் சென்னையில் ஆய்வு செட்டுப்பட்டு வருவதாக டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்கள் முன்பு கடந்த சில வேலைக்கிழமை அன்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தனியார் துப்புரியும் நிறுவனர் அதிகாரிகள் தற்போது ஒட்டு கேட்கும் கருவியை ராமதாஸ் தரப்பிடம் ஒப்படைத்த நிலையில் டாக்டர் ராமதாஸிடம் தரப்பினர் தற்போது கிளிநூர் காவல் நிலையத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒப்படைத்த உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று பாமக தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் தலைமையில் 10க்கும் மேற்பட்டோர் அந்த ஒட்டு கேட்கும் கருவியை கிளிநூர் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதற்காக வந்துள்ளனர். அந்த ஒட்டு கேட்கும் கருவியை கிளிநூர் காவல் ஆய்வாளர் கலையரசி தற்போது 1 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையை செய்து வருவதாக தற்போது செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக ஒட்டு கேட்கும் கருவி குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பினர் தொடர்ச்சியாக புகார் அளித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கலிப்துல்லா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.